வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காத்தால பொல்லாங்காய் பண்ணேன், அதோட விதைய வச்சு ஒரு தொகையல். இப்போ நான் எண்ணெய் காய வச்சுட்டேன். ஒரு 4 குண்டு மிளகாய் போட்டுக்கிறேன். பாருங்க, 4-5 குண்டு மிளகாய் போட்டுருக்கேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு அதனால மிளகாயை போட்டிருக்கேன்னா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு பிஞ்சு வெந்தயம், அப்புறம் உளுத்தம்பருப்பு. சரிங்களா, உளுத்தம்பருப்பும் 2 ஸ்பூன் தான், ரொம்ப வேண்டாம். இதை வறுக்க போகிறோம். நம்ம வறுத்துட்டு கடைசியில் எடுத்துட்டு அந்த விதையும் வறுத்துட்டு லைட்டாக வதக்கிட்டு புளி போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தொகையல் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வறுக்கும் போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் ரொம்ப நாளாக கதையே சொல்லலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க இல்லையா, அதனால ஒரு கதை. ஒருத்தன் வந்து ஒரு அரண்மனை கிழக்கு வாசல் பக்கத்தில் போயின்னு இருக்கும்போது அவனோட வெள்ளி நாணயம் ஒன்று கீழே டபக்கடின்னு விழுந்துருக்கு. இவன் தேடுறான் தேடின்னு இருக்கான் 2 மணி நேரமா. உடனே எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு, அரண்மனை எல்லாருக்கும். இவனை இழுத்துன்னு போய் ராஜா முன்னாடி நிறுத்திட்டாங்க. இவன் ஏதோ என்ன பண்ணுறான்னு தெரியல, 2 மணி நேரமாக இருக்கான். அவன் சொல்கிறான், ராஜா இதுதான் இப்படி தான் என்னோட காயின் காணும், நான் தேடின்னு. ராஜா சரி விடு, நான் உனக்கு 2 வெள்ளி காயின் கொடுக்குறேன், போயிச்சு போ அப்படின்றாரு. அவன் ஓகே ராஜா, நீங்கள் ரொம்ப தயால குணம், நான் 1 தொலைச்சதுக்கு 2 தரீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இருந்தாலும் எனக்கு ஒரு இது கொடுங்க, கொஞ்ச நேரம் கொடுங்க, நான் அந்த கிழக்கு வாசலில் இருக்கிற அந்த வெள்ளிக்காயினையும் தேடி எடுத்துக்கிறேன், 3 ஆகிடும். ராஜா பார்த்தாரு, ஏன் அதை தேடணும்ப்பா அவன். சரிப்பா, நான் உனக்கு ஒரு தங்க காயினும் ஒரு வெள்ளிக்காயினும் கொடுக்குறேன், இப்போ சந்தோஷமா, நீ அதை விட்டுடு போன. ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணால் எவ்வளோ விஷயம். இந்த தொலைச்சவனுக்கு கஷ்டமே இருக்காது. ரொம்ப பெரிய மனசு. இருந்தாலும் ராஜா கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த வெள்ளிக்காயினும் நான் தேடி எடுத்துட்டுருவேன். ராஜாக்கு என்ன இவன் இப்படி இந்த வெள்ளிக்காயின் மேலே இருக்கான், சரி போட்டான் வேற கொடுப்போம் அப்படின்ட்டு 1 மூட்டை தங்க காயின் 1 மூட்டை வெள்ளிக்காயின் கொடுக்குறேன், எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே என்ன ஆயிடுது, 1 மூட்டை தங்க காயின் 1 மூட்டை வெள்ளிக்காயின் கொடுக்குறேன்னதும் அவனுக்கு ஒரே சந்தோஷம். உங்களை மாதிரி தயால குணம் இருக்கிறவங்க யாரும் இல்லை, நீங்கள் ரொம்ப கொடையாளி வள்ளல், எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு தெய்வம் அப்படி இப்படின்னு ரொம்ப புகழ்ந்துட்டு ராஜா எனக்கு ஆனாலும் அந்த வெள்ளிக்காயின் எடுக்கணும்னு இருக்கு. ராஜாக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இருந்தாலும் இவன் என்னதான் பண்ணுறான் பார்ப்போம்னு சொல்லிட்டு, சரிப்பா எல்லாத்தையும் விடுங்க, நான் உனக்கு அந்த என்னோட அரண்மனையிலேயே 1/4 பங்கு கொடுத்துட்றேன் உனக்கு, நீ அதில் இருக்கிற மொத்தமும் உனக்கு தான் அப்படின்றாரு. அப்படியே ராஜா டமாலும் வந்துட்டு, நீங்கள் தெய்வம் கொடையாளி வள்ளல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த கிழக்கு பக்கம் இருக்குல்ல, கிழக்கு வாசல் பக்கம் இருக்கிறத கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த ஒரு வெள்ளிக்காயின் ராஜாவுக்கு 1 அப்படியே தலைமையில கை வச்சு வெறுத்து போயிட்டார். அப்ப என்ன இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு நிறைய கிடைக்கும், அதை விட்டுருவோம், ஏதோ ஒண்ணு காணும், அதை போய் நம்ம மைண்ட்ல வச்சு அதை தான் தேடுவோம். அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நமக்கு இவ்வளவு பகவான் கொடுத்துருக்காரு, இல்லாத ஒண்ணு மேல அட்ராக்ஷன் பண்ணக்கூடாது, நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். இந்த கதையில இருந்து நான் அதை தான் தெரிஞ்சுட்டேன். அதே மாதிரிதான் நீங்களும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுல சந்தோஷப்படணும். நிறைய கிடைச்சதை விட்டுட்டு ஏதோ ஒண்ணு காணும் அது நம்ம தேடி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி நம்மளோட எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியுமா, இல்லை ஏதாவது படிச்சிருக்கீங்களா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா இது வந்து உண்மையில வந்து ரொம்ப நல்ல தீம். மனுஷனோட மனசே குரங்குன்னுவாங்க. இதுல இருந்து அதுக்கு தாவும், அதுல இருந்து இதுக்கு தாவும், அந்த மாதிரி நமக்கு இவ்வளவு கிடைச்சிருக்குன்னா அதை விட்டுருவோம். இது ஒவ்வொன்று தொலைச்சோம், எப்பயோ தொலைச்சோம், அதை போய் பெருசா நினைச்சுட்டு அது மேலதான் நம்ம ஐயோ போச்சேன்னுவோம். அதை கூடாது அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சின்றது. உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, வறுபட்டு எடுத்து அடுத்த ப்ராசஸ் போவோம். இப்போ பாருங்க, இது வறுபட்டு எடுத்து இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இதை ஒரு ஓரமாக தள்ளிட்டு இதையும் கொஞ்சம் இந்த பருப்பையும் வதக்கிக்கிறோம். இந்த பருப்பையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு இதில் கொஞ்சம் புளி தேங்காய் போட்டு அரைச்சிட்டோன்னா நம்மளோட சூப்பரான பொல்லங்காய் விதை தொகையல் ரெடி. பொல்லங்காய் சீடு தொகையல் ரெடி. சரிங்களா, என்னடா ஒரே இதுவே பேசின்னு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா, என்ன பண்ண ரொம்ப நாள் ஆச்சா, போர் அடிச்சுட்டா, அதனால் ஏதாவது பேசணும்னு தோணிட்டு அதான் பேசின்னு இருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன, வேறு ஏதாவது உங்களுக்கு தோணித்துன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுவோம்.
புதுசாக ஏதாவது டிஃபன் புதுசாக ஒரு ஐட்டம் தெரியுது, எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறோம் அப்படின்னா அதை கூட என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா நிறைய புது ஐட்டம்ஸ் எல்லாருக்கும் தெரியணும்ல, அதனால சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதுவும் வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், தேங்காய் கொஞ்சம் போட்டேன். அப்புறம் புளி பாருங்கள், இந்த அளவுக்கு தான், அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போட்டேன். அவ்வளோதான். இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன்னா சூப்பரான பொல்லங்காய் விதை துவையல் ரெடி. இப்போ நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பை போட்டு அரைச்சிடுங்க. கொஞ்சமாக இவ்வளோ உப்பு போட்டால் போதும். போட்டு அரைச்சிடுங்க, சரிங்களா? அரைச்சிட்டு உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ கெட்டியாக துவையல் அரைச்சின்னு வந்திருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்பூன் போட்டு கலக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ அதுக்கு தாளித்து கொட்ட போகிறோம். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், கடுகு போட்டிருக்கோம். கடுகு வெடித்தோடனே அணைச்சிட்டு பெருங்காயத்தை போட்டிங்கன்னா தாளித்து கொட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக ஆகிடும். நான் கெட்டியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கணும். பாருங்கள், எண்ணெய் கடுகு போட்டாச்சு, பெருங்காயம் பொடி போட்டாச்சு, இப்போ கருவேப்பிலை போட்டுட்டோம். இப்போ வெடிச்செடுத்து இங்கே பாருங்கள், துவையல் சூப்பராக கெட்டியாக அரைச்சிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம தாளித்து கொட்டிட்டோம். இப்போ ஸ்பூன் எடுத்து கலக்கி நம்ம கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். கெட்டியாக துவையலுக்கு தொட்டுக்கணுன்னா இப்படியே இருக்கட்டும், நல்லா இருக்கும். கெட்டி சட்னி மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறது நல்லாயிருக்கும். அப்படி எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் 2 ஸ்பூன் தண்ணியை விட்டு கலக்கிக்கோங்க. சூப்பரான துவையல், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன போட போகிறோம், உளுத்தம்பருப்பு. தேவையான அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மிளகா போடுறோம். மிளகா வந்து நான் ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் காரம் வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுக்கிறோம். இது வந்து காரம் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் துவையல் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு புளி போட்டாலே போகிறோம். உங்களுக்கு புளி கொஞ்சம் குறைச்சலாகவே சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இந்த துவையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பீர்க்கங்காய் துவையல் தோலை வந்து நான் எப்படி அழகாக நறுக்கியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டு எண்ணெய் போட்டு கொஞ்சம் வதக்கணும். இந்த தோல் கொஞ்சம் நல்லா வதக்கணும். தோலில் தான் எல்லா சக்தியும் இருக்கிறதுனால பீர்க்கங்காய் தோலை தூக்கி போடாதீங்க, சரிங்களா? இப்போ இந்த தோலில் எல்லா சக்தி இருக்கனால எண்ணெய் போட்டு வதக்குறோமா. இதில் என்னென்ன சக்தி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இதில் வந்து பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, ரிபோப்ளாவின் இருக்குது. இந்த மாதிரி எல்லா சத்தும் இருக்கா. பீர்க்கங்காயில் நார் சத்து அதிகமாக இருக்கா, ஏபிசி வேறு இருக்கா, தாதுக்கு உப்புக்கள் இருக்கா. அதனால் இது ஒரு நல்ல டானிக் நமக்கு. பீர்க்கங்காய் நீரிழிவு நோயாளிலாம் இருக்காங்களா, சர்க்கரை நோய், அவங்க பாகக்காய்க்கு பதில் பீர்க்கங்காய் சாப்பிட்லாம். இந்த மாதிரி பீர்க்கங்காயில் நிறைய பயன்கள் இருக்குது. பீர்க்கங்காய் வந்து இந்த சொறி சிரங்கு தோல் நோய் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல மருந்து. அதனால் பீர்க்கங்காயை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. தோல் நோயாளிலாம் தவறாமல் இதை சாப்பிட்டாங்கன்னா தோலெல்லாம் நல்லா சரியாயிடும். வயிற்றில் அமிலத்தன்மை சுரக்கும்ல, அதையும் தடுத்து புண்ணையும் தடுக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா வதங்கி எடுத்தால் 2 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். இந்த தேங்காய் வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன், சரிங்களா? இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துன்னு வரப்போகிறோம். அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை போட்டிருக்கேன். இப்போ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், பீர்க்கங்காய் தோலை வதக்கியிருக்கேன், இஞ்சி போட்டிருக்கேன், தேங்காய் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் அந்த பருப்போடு சேர்த்து அரைக்க போகிறோம். தேங்காய் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வெழுமூணா அதான் முக்கால்வாசி ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் ஒரு 1 பாதியமாக அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப வெழுமூணா அரைச்சா இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோமா, இவ்வளோ நம்மளோட துவையல் ரெடி ஆகிடுத்தா. இதை நம்ம நெய் விட்டு சாத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் தோசை இட்லிக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நார்ச்சத்து அதிகம். கண்டிப்பாக எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
வாங்க இன்றைக்கி வாழைத்தண்டு வச்சு ஒரு அருமையான தொகையல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பாண்ட்லி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 தண்டு வாழைத்தண்டு தான் நறுக்கியிருக்கேன் நான். ஒரு 4 பேர் தாராளமாக தொகையல் சாப்பிட்லாம். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப கொஞ்சமாக தான் நறுக்கியிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. சரிங்களா? எண்ணெய் விட்டு வதக்கிக்கணும் வாழைத்தண்டை. ஏன்னா வாழைத்தண்டை பற்றி நான் சொல்லவே வேண்டாம், அதோட பெனிஃபிட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாழைத்தண்டு வதங்கின உடனே அந்த தொகையலுக்கு தேவையான இஞ்சி, அந்த புளி, அதை சும்மா அந்த சூட்டில் போட்டு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், வதக்கலாம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த அளவுக்கு புளி, அந்த அளவுக்கு இஞ்சி. சரிங்களா? இப்போ இதை வதக்கி எடுத்துட்டோம். என்னென்ன? வாழைத்தண்டு, புளி, இஞ்சி. அடுத்ததாக பருப்பெல்லாம் வறுக்கணும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். அந்த எண்ணெயில் என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பாருங்கள். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன். சரிங்களா? அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்? தனியா 1 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 மிளகா. சரிங்களா? காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். கடைசியாக வெள்ளை எள்ளு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டேன். நீங்கள் வெறும் எள் இருந்தால் கூட கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். சரிங்களா? ஏற்கனவே நான் எல்லாத்துக்கும் எள் வறுத்து வச்சுப்பேன், சமையலெல்லாம் போடுறதுக்கு, காய்க்கெல்லாம். அது இப்போ அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு, வறுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தொகையில் அரைச்சிட்டு வந்தால் அதை தாளித்து கொட்டணும் இல்லையா? அதுக்காக எண்ணெய் விட்டோம், கடுகு போட்டோம், கடுகு வெடித்தது, 2 கருவேப்பிலை போட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டோம், ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கோம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டோம். சரிங்களா? இது நம்ம தொகையல் மேலே தாளித்து கொட்டுறதுக்காக தாளிச்சின்னு இருக்கோம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம். பாருங்கள், அந்த வாழைத்தண்டு, இஞ்சி, புளி, வறுத்த பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சி நம்ம தொகையல் சூப்பராக ரெடியாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, எதுக்கு பிடிச்சிருந்ததுன்னு. சரிங்களா? உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ், அதாவது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி நீங்கள் எல்லோரும் எப்பவும் போல் வரும் ஆண்டிலேருந்து சௌக்கியமாக, சந்தோஷமாக, எல்லா செல்வங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் இருக்க எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.